ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம வாரம் பார்க்கக்கூடிய உங்க ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, அதாவது நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன, ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்பெஷலான உங்க ராசிக்கு இந்த வாரத்திற்கு முருகர் தரக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மேஷம் டு மீனம் ராசி வரையிலான இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல இதை கிளைம் பண்ற விதமா, முருகருக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி முருகா அப்படின்றத மறக்காம டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம மேஷ ராசியில இருந்து இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷராசி இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது திட்டங்கள் இருக்கும், பிளானிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளானை வந்து நீங்க செயல்படுத்தலாம். ஸோ எப்பேற்பட்ட திட்டங்களாக இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டெப் நீங்கள் முன் எடுத்து வைக்கலாம். அண்ட் வெளியிலேருந்து ஒரு நல்ல ஆஃபர் வருதுன்னா அதை நீங்கள் உபயோகமாக மாற்றிக்கலாம். அதற்கான செயல்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இடமாற்றம், மனம் ரீதியான மாற்றங்கள், இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு அதை வந்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறது, இப்படியான விஷயங்கள் தவிர்த்திடணும். அப்புறம் இடம் மாற்றங்கள், அதிக பயணங்கள், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, க்ரீன் கலர் அண்ட் ஓஷியன் க்ரீன் கலர். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு க்ரீன், அப்புறம் ஓஷியன் க்ரீன், இந்த ப்ளூவும் ஸ்கை ப்ளூவும் லைட் க்ரீனும் மிக்ஸான ஒரு கலர் வரும். அந்த கலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு கலர்ஸும் உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும். ஸோ மேஷராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 113317. ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களை அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். அந்த ரூட் வந்து கிளியர் ஆகும். அண்ட் உங்கள் மேலேயே உங்களுக்கு அதீத நம்பிக்கை வந்து ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மேலே நம்பிக்கை ஏற்படும். ஸோ மேஷராசி உங்களுக்கு முருகர் இந்த வாரத்துக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அகத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்களுடைய மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. அது எப்படி மனசை சுத்தமாக வச்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மேக்கப்லாம் வந்து போட தேவையில்லை. நல்ல எண்ணங்களை நினைக்கிறது, நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல வார்த்தைகளை பேசுறது, இதனால உங்கள் மனசு அழகாகும். உங்கள் மனசு அழகாயிடுச்சுன்னா உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு தனித்தன்மை உருவாகும், அது சக்ஸஸ் ஆகும். ஸோ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய இந்த வாரத்துக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜாக இருக்குது. மேஷ ராசி, நீங்கள் நன்றி முருகா அப்படின்றத டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா மன ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது, மன சோர்வு இருக்குது. ஸோ அந்த சோர்வெல்லாம் போகணும்னா கண்டிப்பாக கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கு அதில் நீங்கள் வேலையில் ஒரு ஒரு லீவ் மாதிரியை கூட கொடுத்துடலாம், ஒரு ஆஃப் கொடுத்துடலாம். ஸோ அது கொடுத்துட்டு ஒரு மெடிக்கல் லீவ் மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய மன நிம்மதிக்கான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் நிறைய தூங்கணும், நிறைய மெடிடேஷன் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ மனசை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணணும், அதை மட்டும் நீங்கள் ப்ரையாரிட்டியாக எடுக்கணும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எந்த ஒரு செலிப்ரேஷன், பார்ட்டி, கெட் டுகெதர் இப்படியான விஷயங்கள், இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து செய்கிற சில காரியங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செய்கிற சில விஷயங்கள், இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பாஸ் கொடுத்து வைக்கிறது நல்லது. உங்களுக்காக நீங்கள் பார்த்துக்கிற இந்த டைமில் மற்றவங்களுக்காக இறங்கி எந்த வேலைகளும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, க்ரீன் அண்ட் கோல்டன் கலர், இந்த ரெண்டு கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 345 இன்ஃபினிட். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர், இந்த இன்ஃபினிட் சிம்பிளை நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபினிட் சிம்பிள் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்கும். மனம் ரீதியாக ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, வாழ்க்கையே ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, ஸோ அதுலேருந்து ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த இன்ஃபினிட் சிம்பிள் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் 345 உங்களுடைய பர்சனல் பவரை வெளியே கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ரிஷபராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், அப்பா அம்மாவை கைவிடாதீங்க. அப்பா அம்மாவுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து செய்யுங்க. இந்த டைமில் வந்து மற்றவங்களுக்கு தான் நீங்கள் எதையும் செய்ய வேணாம் அப்படின்றது இருக்குது தவிர்த்து, அப்பா அம்மாவை அது தவிர்த்துடணும்.
ஸோ அப்பா அம்மாவுக்கு எது தேவைன்றதை செய்யுங்க. அப்பா அம்மாவை நீங்க மனம் கோணாம நடத்துனீங்கன்னா உங்களுடைய எப்பேற்பட்ட மனம் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும். முருகர் அதை தீர்த்து வைப்பாரு, அதை சரி செஞ்சு வைப்பாரு. அதனால அப்பா அம்மாவை ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. உங்களை கண்டிப்பா முருகர் கைவிடாம பார்த்துப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ரிஷபராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மிதுன ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீங்க ஈடுபடலாம். அது லவ் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதில் தாராளமாக ஈடுபடலாம். அண்ட் உங்கள் மனசுக்கு எது ஹீலிங் கொடுக்குதோ, எது ஒரு நிம்மதியை கொடுக்குதோ அந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அருமை பெருமைகளை வந்து மற்றவங்ககிட்ட சொல்ல வேணாம், ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ரொம்ப பெருமை பேசுறது, எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சந்தோஷமாக பெருமையாக சொல்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது இந்த வாரத்துக்கு. சரி, உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆஃப் ஒயிட், ஸோ சாண்டில் ஒயிட் மிக்ஸ்டான ஒரு கலர் இருக்கும், ஆஃப் ஒயிட், அந்த கலர் யூஸ் பண்ணலாம். அண்ட் க்ரீன் ரெட் கலரை யூஸ் பண்ணிக்கலாம், லக்கியானதாக இருக்கும். ஸோ மிதுன ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி 66818, இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து காற்றுல அப்படியே கரைஞ்சு போயிடும். அண்ட் ஓல்டு பேட்டர்ன்ஸ், பழைய விஷயங்களால் நீங்கள் வந்து இப்போயும் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, அது பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்குன்னா அதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம். மிதுன ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த வாரத்துக்கு அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் அவங்கள தேடி போய் ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்குங்க. இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு வீடியோ காலில் கூட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்க. அதாவது உடனே பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு அவங்கள கண்டுக்காமல் விட்டுறது அப்படி கிடையாது. அவங்களுக்கு மனசுக்கு நிறைவாக எது செஞ்சால் அவங்களுக்கு மனசு சந்தோஷப்படுவாங்களோ, நிறைவாகுமோ அந்த விஷயங்களை செஞ்சாலே நீங்கள் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கினதுக்கு சமம் தான். அம்மா இப்போ கூட இல்லைனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அந்த காரியங்கள் செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த வாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முருகருடைய 1000 கோவிலை தரிசித்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மிதுன ராசி, நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடகராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் செய்யக்கூடிய எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப நுணுக்கமாக செய்யணும், அதை பர்ஃபெக்டாக செய்யணும். கொஞ்சம் கடின உழைப்பு போடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, கவலைப்படக்கூடாது, கவலைப்பட்டு உட்காரக்கூடாது. இது ஏன் இப்படி ஆச்சு, எதனால் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி பேசுகிறாங்க, இது மாதிரியான கவலைகள், எந்த கவலையும் நீங்கள் படக்கூடாது. ஒரு மூலையில் ஓரமாக உட்காரக்கூடாது, ஆக்டிவாக இருக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரஞ்ச் அண்ட் சாண்டில் கலர், இல்லை எல்லோ கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடகராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 89892244. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய செல்ஃப் ஒர்த் அது வந்து அதிகமாக மெருகேறும். ஸோ உங்களுக்கு என்ன பவர் இருக்குன்றது, உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் நீங்கள் செஞ்ச பிழைகளை கூட உங்களால் அக்செப்ட் பண்ணி அதை சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உருவாக்கும். ஸோ கடகராசி, உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். கடகராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வில்பட்டி வெற்றி வேலை பெற வழிபடுங்க. முடிஞ்சா வில்பட்டி வெற்றி வேலப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கொடைக்கானல்ல இருக்கு. ஸோ அந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய வில்பட்டின்ற ஊர்ல வெற்றி வேலப்பர் கோயில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு முதல் தோன்றின முருகரை வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க, சுயம்பு முருகரை. ஸோ இந்த முருகரை நீங்க தரிசனம் பண்றதால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாச ஒளி உருவாகும். தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவரை நினச்சி வீட்டில் இருந்தபடியே வழிபடுங்க. இந்த வாரம் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசி, நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது,
போட்டிகளை வந்து போட்டி போடணும் அப்படின்னு இருக்கு. ஒரு காரியம் செய்றீங்க, அதுல நிறைய போட்டி இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதை சமாளிக்கணும் அப்படின்னா போட்டி போட்டாவது அதை சக்சஸ் பண்ண பார்க்கணும். ஸோ அப்ப சண்டைக்கெல்லாம் வந்து தயங்காதீங்க. அதை வந்து நீங்க நல்ல விதத்துல அந்த போட்டிகளை வந்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, அன்பு சார்ந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை நீங்களா தேடி போயிட்டு எதையும் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ அதெல்லாம் அப்படியே போகட்டும்னு விட்டுறது நல்லது. இந்த வாரம் அதை நீங்கள் சீஸ் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட், ரெட் அண்ட் க்ரீன். இந்த 3 கலர்ஸை நீங்கள் லக்கி ரேண்டமாக யூஸ் பண்ணிக்கலாம், லக்கியானதாக இருக்கும். ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 44422. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தீர்வுக்கு வரும், சரியாகும். நீங்கள் அதுக்காக பெருசாக எதுவும் ஆக்ஷன்ஸ் எடுக்க தேவை கிடையாது, கஷ்டப்பட தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு நிறையா நல்ல நல்ல சிக்னல் வந்து பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடுத்து எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சிம்ம ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்கள் எங்கே போனாலும் எந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறினாலும் எது நடந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் முருகர் தான் சாட்சியாக இருக்கிறாரு. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மாற்றங்களை கண்டு பயப்படாதீங்க. எல்லா மாற்றங்களையும் எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு உறுதுணையாக முருகர் இருப்பார். ஸோ முருகரை துணை அப்படின்றது மட்டும் மனசில் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ அதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிம்ம ராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு டவுட்ஸ் சந்தேகம் இருக்குனாலும் எந்த ஒரு மனக்குழப்பம் இருக்குனாலும் அதை தீர்வு படுத்துகிற வகையில், தெளிவு கிடைக்கிற வகையில் யார்கிட்ட பேசினா அதுக்கு தெளிவு கிடைக்குமோ ஸோ அப்படியாப்பட்ட கான்வர்சேஷன் நீங்கள் வந்து வைக்கணும், அப்படியாப்பட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அன்பு கருணை இதெல்லாம் அடக்கி வைக்க வேண்டாம். அதை வந்து சரியான நேரத்தில் சரியான உரிய நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய அன்பு கொடுக்கலாம். அதனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பர்பிள் அண்ட் சில்வர் கலர், இந்த 2 கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்னி ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 19. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது உங்கள் மேலே உங்கள் செல்ஃபை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண பார்ப்பீங்க. மற்றவங்களுக்காக நிறைய செஞ்சது போக இப்போ உங்களுக்காக உங்கள் உடல் நலத்தை உங்கள் மனசை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் அதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து எந்த ஒரு குறுக்கீடுகளும் இல்லாமல் நீங்கள் உடனே எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ கன்னிராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கன்னிராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா கூட இருக்கலாம், இல்லை அந்த காரியத்தில் நிறைய பிரச்சனைகள் கூட வரலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு நேர்மையாக ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் செயல்படுறீங்க, ஈடுபடுறீங்க அப்படின்ற போது ஸோ துணிஞ்சு அதை வந்து செய்யணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்காக துணிஞ்சு போராட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முருகர் உங்களோட நிற்பார் நல்ல காரியங்களுக்காக. அதனால் எதை பற்றியும் பயப்படாதீங்க, துணிஞ்சு போராடினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். முருகருடைய துணை உங்களுக்கு எப்போதும் இருக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கன்னிராசி நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் ரீதியான விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து துடிப்போட செயல்படலாம். ஸோ பணம் எந்த பக்கம் இருந்து வருது, எந்த பக்கம் போனால் லாபம் வருது, அதற்கான ஆக்ஷன்ஸை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது, சமநிலையாக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப விட்டு கொடுத்து போகிறது, அப்படியே ஒரு தெய்வம் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சில இடங்களில் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சாதுவாக இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ, ப்ளூ அண்ட் ஒயிட் கலர், இந்த 3 கலர்ஸும் உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2332020.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறது போது உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி ஏற்படும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காரியங்கள்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அண்ட் துலாம் ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் முடிஞ்சால் மருதமலை முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸோ மருதமலை முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த இருக்கிறாரு. அந்த அதிசயம் நடக்கணும்னாலும் நீங்கள் மருதமலை முருகர்கிட்ட வேண்டுதல் இந்த வாரம் வைக்கலாம். மருதமலை முருகா, எனக்கு இந்த விஷயம் அதிசயமாக நடந்ததுன்னா நான் உன்னோட சன்னதிக்கு வரேன் அப்படின்னு இந்த வாரம் வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். மருதமலை போயிட்டு வாங்க, முடிஞ்சா தரிசனம் பண்ணுங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. துலாம் ராசி, நீங்க நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் நீங்க எதையாவது ஒரு சில மாற்றங்களை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ உடல் ரீதியான மாற்றங்கள், இல்லை வேலை ரீதியான மாற்றங்கள், வேற ஏதாவது ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட ஏதாவது செயல்பாடுகள் குறித்த மாற்றங்கள், இதெல்லாம் தாராளமா முன்னெடுக்கலாம். ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கருணை காட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. யாராவது ஹெல்ப் கேட்குறாங்க, கைமாத்தா காசுலாம் கேட்குறாங்கன்னா அது உடனே தூக்கி கொடுத்துட வேண்டாம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது நல்லது. ஸோ விருச்சிக ராசி, உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வயலட் அண்ட் சில்வர் கலர், இந்த 2 கலர்ஸை நீங்கள் லக்கியானதாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விருச்சிக ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22221313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால ஒரு விஷயம், ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதில் ஸ்டிக் ஆன் ஆகிட்டு இருப்பீங்க. அதுலேருந்து டைவர்ட் ஆக மாட்டீங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட்டை உங்களால் வந்து அடைய முடியும். ஸோ எதை செஞ்சாலும் ஒரு கம்ஃபர்ட்டோடு செய்வீங்க. இந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முருகரை உங்களுடைய வீட்டிலையோ இல்லை கோவில்லையோ எவ்வளோ பூக்களால் அலங்காரம் செஞ்சு வழிபட முடியுமோ தாராளமாக பண்ணுங்க. அதுக்குன்னு உடனே கடன் வாங்கி செய்யணும் அப்படின்னா இல்லை, உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பூக்கள், அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூக்கள், அந்த பூக்களை வச்சு முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி வழிபட்டாலே போதும். கண்டிப்பாக முருகர் வந்து எந்த அளவுக்கு முருகரை மலர்களால் நிரப்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ப்ளசன்டபுளாக மாற்றி கொடுப்பாரு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும் முருகர்கிட்ட இருந்து அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. உங்கள் கையால் முருகர் வந்து பூ கேட்குறாரு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ விருச்சிக ராசி, நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. தனுஷ் ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் நீங்க தைரியமா இருக்கணும், உற்சாகத்தோட இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். ஸோ எதை செஞ்சாலும் தனியா கூட தாராளமா செய்யலாம், எந்த சப்போர்ட் இல்லைனாலும். ஆனா தனியாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் முன் வரணும். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் செட் பண்ண வேண்டாம். உங்களுடைய செயல்கள் மற்றவங்களை வந்து ரூல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப பணிவோட இருக்கணும். அதனால மற்றவங்க விஷயங்கள்ல நீங்க தலையிடாம இருக்கிறதே நல்லதா இருக்கும். ஸோ என்ன கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கை ப்ளூ, சில்வர் அண்ட் ஒயிட் கலர், இந்த 3 கலர்ஸை நீங்க ரேண்டமா இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். தனுஷ் ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 6061717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்ன கமிட்மெண்ட் இருக்கோ அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் வந்து செஞ்சு முடிப்பீங்க. அதற்கான ஒரு சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும். அண்ட் பழைய கடந்த கால கசப்பான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியேறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தனுஷ் ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தனுஷ் ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு விளையாடுங்க. குழந்தை மாதிரி எதையும் பெருசாக எதிர்பார்க்காம, எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்க. அண்ட் குழந்தைங்களை பார்த்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முருகர் ஏதாவது ஒரு குழந்தை வடிவில், இந்த குழந்தை ரூபத்தில் இந்த வாரம் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ண வருவார். அதனால குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்களும் குழந்தையாவே இருங்க. கண்டிப்பாக முருகர் உங்ககிட்ட வருவார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசி, நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மகர ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ்.
இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கூட்டு முயற்சிகள் தாராளமா மேற்கொள்ளலாம். ஏதாவது ஒரு கொலாபரேஷன் வருதுன்னா, அத நீங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அத கண்டிப்பா செய்யலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இது வராத பணம், இது நடக்காத விஷயம், இது வந்து கிடைக்காத விஷயம் அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அதனுடைய எதிர்பார்ப்புகள்லாம் வந்து குறைச்சிக்கிறது நல்லது. அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர், இந்த 2 கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 77222420. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வெளியிலேருந்து மற்றவங்க கிட்டேருந்து உரிய நேரத்தில் உதவிகள் வந்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களுக்கான அடுத்த கட்ட முயற்சிக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஸோ மகர ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், அதுவும் எஸ்பெஷலி இந்த வாரம் எது நடந்தாலும் சந்தோஷமாக வந்து அதை கொண்டு போங்க. சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சந்தோஷமாக உங்களையும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக முருகருடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். நீங்கள் சிரித்தா மட்டும்தான் முருகர் உங்களுக்கு நல்லதை செய்வார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மகர ராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய முயற்சிகள் வந்து எடுக்கலாம், புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம், புதிய தொடக்கங்களில் வந்து ஈடுபடலாம். ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக செய்யணும்னு நினைப்பீங்க, தாராளமாக செய்யலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் சார்ந்து, கல்யாணம் சார்ந்து, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து, இல்லை வந்து ரிலேட்டிவ் சார்ந்த விஷயங்கள், ஒரு முக்கியமான முடிவுகள், இல்லை சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள், இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெரூன், ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர், இந்த 3 கலர்ஸை நீங்கள் ரேண்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கும்ப ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 646477. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி அதிகமாகும். அதனால் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும், உங்களுக்குள்ளேருந்தே கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் நிறைய விதமான விழிப்புணர்வோடு இருப்பீங்க. ஸோ எப்போவுமே ஒரு அலர்ட்டாக இருப்பீங்க, சட்டுன்னு யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. ஸோ அப்படியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கும்பராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய மனதில் எப்போவுமே அன்பும் காதலும் நிரம்பி வழிய முருகருடைய ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான உற்ற துணையோட சந்தோஷமாக நீங்கள் வாழுவீங்க. அதற்கான ஒரு சின்ன தொடக்கம் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கும்பராசி நீங்கள் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் ஏதாவது ஒரு செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அந்த கம்ப்ளீஷன் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அண்ட் ஒரு விஷயத்த மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு இந்த வாரம் பெஸ்ட்டான டைம், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, எதெல்லாம் வந்து ஒரு ப்ளஷர் கொடுக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு, எல்லோ அண்ட் மெரூன் கலர், இந்த 3 கலர்ஸும் நீங்கள் ரேண்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 48585. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால எதை செஞ்சாலும் ஆர்கனைஸ்டாக அழகாக வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து செய்வீங்க. அண்ட் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க பக்கத்தில் இல்லை அப்படின்ற போது இந்த 8585 நம்பர்ஸை யூஸ் பண்ணும் போது யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினச்சிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிராட்டிடியூட் அவங்கள போய் சேரும். கண்டிப்பாக உங்களுக்கான பிளெஸிங்ஸும் கிடைக்கும். ஸோ மீனராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மீனராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகள் இருக்குது, மரபு சார்ந்த விஷயங்களுக்கு, கல்ச்சர் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் கலந்துக்கணும். அதை வந்து நீங்கள் ஒதுக்க வேண்டாம், அதை அவாய்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்படியான ஒரு சில விஷயங்களில்
முருகர் உங்களுக்கு நிறைய தெளிவை வந்து கொடுப்பாரு. அதுலேருந்து முருகர் உங்களுக்கு ஒரு வழியை கொடுப்பாரு. அதனால் பழைய விஷயங்களை, மரபுகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம், அதை மறந்தும் போக வேண்டாம் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மீனராசி, நீங்கள் நன்றி முருகா அப்படின்றத டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நேர்களே, இந்த வாரத்திற்கான மேஷம் முதல் மீனம் ராசிகளுக்கான ஸ்பெஷலான முருகர் மெசேஜஸ், ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்றத டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு தொடர்ந்து வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ், முருகர் மெசேஜ் வேணும்னா நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.